தமிழ் மக்களே, இன்று நாம் திருக்குறள் 485ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் காலமறிதல் அதிகாரத்தின் 5வது குறள். காலம் கருதி இருப்பர் கலங்காது, ஞாலம் கருது பவர். இந்த குறள் சொல்லும் பொருள் நேரத்தை நன்றாக உணர்ந்து செயல்படும் மனிதன் தன்னால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்பது. முதலில் காலத்தை கணக்கில் கொள்ளும் பழக்கம் செயல்களை திட்டமிட உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு வணிகர் தனது வணிக திட்டத்தை உருவாக்கும் முன்பு சந்தை போக்கை, வரவிருக்கும் பண்டிகை காலத்தை, போட்டியாளர்களின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்து காலவரையறை நிர்ணயிக்கிறார். அவ்வாறு செய்தால் திடீர் பிரச்சனை வராமல் நிதி இழப்பு அல்லது பங்கு இழப்பு இல்லாமல் இருக்கும். இன்னொரு உதாரணமாக, மாணவர் தேர்வு காலத்தை சொத்துக்கொண்டு படிப்பு அட்டவணை அமைக்கிறார். அவர் கணினி படிப்பின் அடிப்படையில் முதலில் கடினமான பாடங்களை, பின்னர் எளியவற்றை படிப்பதால் மன அழுத்தம் குறைந்து விருப்பமுள்ள மதிப்பெண்களை பெற முடியும். இன்றைய வேகமான சமூகத்தில் காலத்தை கவனிக்காமல் சோர்வூட்டும் வேலைகள், சமூக ஊடகங்களில் பலமுறை நேரம் வீணாக்கும் பழக்கங்கள் அதிகமாக உள்ளன. அதனால் இந்த குறள் இன்று மேலும் முக்கியம் பெற்றுள்ளது. இப்போதைய தருணத்தை உணர்ந்து எதிர்காலத்தை கணித்தல் மூலம் நாம் அபாயங்களை குறைத்து வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கலாம். நீங்கள் ஒரு ஊழியர் ஆனாலும் குடும்ப தலைவரானாலும் காலத்தை அறிந்து செயல்பட்டால் அமைதி மற்றும் நிலை உணர்வு கிடைக்கும். எனவே தினசரி சிறு காரியங்களிலோ அல்லது பெரிய திட்டங்களிலோ காலம் கருதி செயல்பட பயிற்சி பெறுங்கள். இந்த நெறி மனதில் உறிஞ்சினால் பலவித அழுத்தம், திடீர் மாற்றம் காரணமாக ஏற்படும் சிக்கல்களை நம்மால் தவிர்க்கலாம். இது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, சமுதாய வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த குறள் சொல்லும் செய்தியை மனக்கருவாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செலவிடுங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கை திருப்தியும் வெற்றியும் நிறைந்ததாக மாறும். இந்நேரம் நான் கூறியவற்றை மறக்காமல் காலம் கருதி இருப்பர் கலங்காது, ஞாலம் கருது பவர் என்று வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.